அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம HM டாக்ஸ். நான் உங்கள் ஏடி பிரவீன்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லே அவுட் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர். ஆப்ரேஷன் தியேட்டரோட லே அவுட் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னாலே ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் த ஜென்ரல் டிராஃபிக். இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே நார்மலாக பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஜென்ரல் டிராஃபிக்லேருந்து அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர். ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படிங்கிறது தனியாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டரோட நியர்பையில் ஐசியூ, லேபு, எக்ஸ்ரே, எமர்ஜென்சி வார்டு, ஸ்பெஷல் வார்டு, ஆட்டோக்ளேவ் இது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் தியேட்டரோட நியர்பையில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் ரெக்யூர்டு இன் ஓடிக்கு முக்கியமாக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்டு மெடிக்கல் கேஸஸ் அண்ட் சக்ஷன். அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தாலும் இந்த கலர்லாம் வந்து பைப் லைனில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அவுட்டரில். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வேக்கம், ஏர் இது எல்லாமே வந்து ஒரு கலர் கோடிங்கில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஓடிக்கு தேவையானது. ஸோ இது வந்து ஓடிக்கு ப்ராப்பராக தனியாக இருக்கணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டருக்குன்னு எலக்ட்ரிசிட்டியும் வாட்டர் சப்ளையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து காமனாக எல்லா ஏரியாவுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அண்டு வாட்டர் கனெக்ஷனை காட்டிலும் ஓடி அப்படின்றதுக்கு தனி வாட்டர் சப்ளையும் தனி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் இருக்கணும். அடுத்தது ஓடியோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 40 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு இருக்கணும், மேக்ஸிமம் 60 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது ஓடி வந்து இப்போ நார்மலாக ஓடி அப்படின்னாலே ஸ்டெரைல் ஏரியா இல்லையா. இப்போ ஓடி வந்து ஸ்டெரைலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டாஃப். இப்போ ஓடி அப்படின்னாலே சீனியர் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மிஷினரிஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸாக அங்கே இருப்பாங்க. இப்போ சியா மிஷினோ, இப்போ அனஸ்தட்டிக் மிஷின், இப்போ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மிஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய தெரிஞ்ச ஸ்டாஃபாக தான் வந்து ஓடியில் இருப்பாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே சுத்தமாக இருக்கும். இப்போ ஓடி வந்து அதை விட டபுள் மடங்கு சுத்தமாக இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. அது வந்து என்னென்ன ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஜோன்ஸாக அதை வந்து பிரிப்பாங்க. ப்ரொடெக்டிக் ஜோன், க்ளீன் ஜோன், ஸ்டெரைல் ஜோன், டிஸ்போசபிள் ஜோன். ஆக்சுவலாக இந்த ஜோன்ஸ் வந்து எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக, அப்புறம் ப்ராப்பராக ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜோன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடெக்டிவ் ஜோன். அந்த ப்ரொடெக்டிவ் ஜோன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ரிசப்ஷன், வெயிட்டிங் ஏரியா, சேஞ்சிங் ரூம், ஆட்டோக்ளேவ், ட்ராலி பே, இபி கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து ப்ரொடெக்டிவ் ஜோனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளீன் ஜோன். க்ளீன் ஜோனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆப்ரேட்டிவ் ரூம், ரெக்கவரி ரூம், ஸ்டாஃப்ஸ் ஒர்க் ஸ்டேஷன், அனஸ்தீசியா ரூம் இது எல்லாமே வந்து க்ளீன் ஜோனில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் ஜோன். ஸ்டெரைல் ஜோனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ரூம், அங்கே தான் ஆப்ரேஷன் நடக்கும், ஸ்க்ரப் ரூம், இன்ஸ்ட்ருமெண்ட் ரேக், இப்போ ஸ்டெரைல் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து அதில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டெரைல் ஜோனில் இருக்கும். லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் ஜோன். டிஸ்போசபிள் ஜோனில் வந்து டர்ட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணக்கூடிய ஏரியா. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, லினன்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணக்கூடிய ஏரியா, அதுதான் வந்து டிஸ்போசபிள் ஜோனில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்போசபிள் திங்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஏரியா டிஸ்போசபிள் காரிடர் அப்படின்வாங்க. இதெல்லாமே வந்து யூஸ் பண்ண வேஸ்டேஜ் எல்லாமே போடக்கூடிய இடம். ஸோ லேஅவுட் ஆஃப் த ஓடி. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஓட்டினா எங்கே இருக்கணும், அந்த ஓடிக்கு வந்து முக்கியமாக என்ன தேவை, ஓடியோட சைஸ் என்ன, ஓடியில் வந்து என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது, ஓடி எப்படி ஸ்டைலாக மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட HM டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இது நம்ம HM டாக்ஸ். நான் உங்கள் ஏடி பிரவீன்குமார். தேங்க்யூ.